டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார்ம்னு இருக்கதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் அஸ் அ நியூ யூசர்னு இருக்கதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற நம்பரையே டைப் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆயிரும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு வெரிஃபைடுன்னு கொடுத்துட்டு உங்கள் ஓட்டர் ஐடியோட எபிக் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு நீங்களாக மேக் பண்ணிக்கோங்க. கீழே பாஸ்வேர்டு பேட்டர்ன்னு கொடுத்துருப்பாங்க, அது மாதிரி பாஸ்வேர்ட் மேக் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர்னு கொடுத்துருங்க. யூசர் நேமில் இப்போ கொடுத்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் கொடுத்து ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க, அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்துட்டு ஃபார்ம் 8ன்னு இருக்கதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு லாங்குவேஜ் மாற்றிக்கோங்க. ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், அசெம்பிளி செலக்ட் பண்ணிக்கோங்க. மை ஃபோட்டோகிராஃப்னு இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்லோட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோவை. மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. அடுத்து பிளேஸ் என்னென்னு டைப் பண்ணிக்கோங்க. அவங்க ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். இப்போ ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு ஸ்டேட்டஸ் என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 1 வீக் அப்புறம் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் உங்கள் பழைய ஓட்டர் ஐடியோட எபிக் நம்பரை உங்கள் பக்கத்தில் உள்ள இசேவை மையத்தில் போய் சொன்னீங்கன்னா புது ஓட்டர் ஐடி போட்டு கொடுத்துருவாங்க. அதில் இப்போ மாற்றின ஃபோட்டோ சேஞ்ச் ஆகி வந்துடும்.